இந்தியா என்ற நாடு பொருளாதார ரீதியாக பணக்கார நாடாக வேண்டுமென்றால் இந்த இளைஞர்கள் மூலமாகவே அது நிகழும் சாத்தியம் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சி விகிதம் இப்படி வந்து தோராயமாக 2045 ஆண்டுகளுக்குள் நாம் மூன்றாவது பெரிய பொருளாதார சக்தியாக ஆகும் என்று மெக்கின்சி இன்டர்நேஷனல் கன்சல்டன்சி ரிப்போர்ட் செய்துள்ளது. இதன் ரிப்போர்ட்டுகள் அனைத்தும் நெட்டில் கிடைக்கின்றன, நீங்கள் படித்து பார்க்கலாம். ஆனால் இந்த முறை வெளியான தி எக்கானமிஸ்ட் என்று சொல்லப்படும் குளோபலி மிகவும் பிரபலமான மேக்சின், மிகவும் நம்பகமான மேக்சின் ஆகும். அவர்கள் இந்தியாவில் உள்ள இந்த சவாலை, இந்தியா ஏகானாமிக் வளர்ச்சி அடைவதற்கான மிக முக்கியமான சவாலை எதிர்கொள்ளப் போகிறார்கள். டேட்டா உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் வருகின்றன. அதற்குள் மிக முக்கியமாக சொல்வது, 2020 முதல் 2021 வரை இந்தியாவின் மக்கள் தொகை கூர்மையாக குறைந்துள்ளது. புதிய குழந்தைகள் பெரிய அளவில் பிறக்கவில்லை, அதாவது புதிய தலைமுறை பிறக்கவில்லை. இது நகரங்களில் மட்டுமல்ல, கிராமங்களிலும் நடந்துள்ளது.